ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு, உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூரில் நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன், உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி. இப்போ நம்ம 2025 நவம்பர் மாதத்துடைய பலாபலனை, அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய 2 இணைப்புகள் வரும். இப்போ ஐப்பசி 15ஆம் தேதி நவம்பர் 1 பிறக்குதுங்க. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி. திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசி, அதை கற்கடக ராசிம்பாங்க. குரு பகவான் இங்கே உச்சம் பெறார், அப்படி வந்து உட்கார்றார் 1.5 மாதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அது பாருங்களேன், சனிக்கிழமை வந்து 7:47 இரவு வந்து பெயர்றார். இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதம் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான். இது ஒரு 50% தான். இருந்தாலும் நம்மளுடைய தசாபுத்தி நல்லா இருக்கா, நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் 9 கோள்கள் நல்லா இருக்கா, அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஃபோன் நம்பரில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோடு நம்ம சிறப்பாக சொல்லுவோம். மேசராசி நேயர்களே, ரொம்ப சமத்தாக இந்த மாதம் போச்சு. நிறைய தீபாவளி விஷயங்கள் ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக போச்சுங்க மேடம். நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி செலவு நிறைய வந்துருச்சு, கையை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும், அதே போல் நிறைய பேர் விருந்தினர்கள் வந்துட்டாங்க, நிறைய ரிலேஷன் வந்து நமக்கு பாடாப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் இருந்துச்சு. நிறைய பேருங்க திருமணம் செட் ஆகிடுச்சிங்க மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நிச்சயதார்த்தம் இப்போ ரெடி ஆகிடுச்சின்னு வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. அதே போல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சில நேரம் என்னால் பதிலே சொல்ல முடியல, அதுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்டுக்கணும். ஸோ மேசராசி அப்படின்னாவே எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக எடுக்கணும், கவனமாக செய்யணும், பொறுப்பாக இருப்பாங்க. முதல்ல இந்த பரணி, அஸ்வினி, கிருத்திகை 1ஆம் பாதமெல்லாம் இந்த மேஷராசிங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு கூட சில பக்குவங்கள் உண்டு. ஆனால் பரணி படப்படப்படன்னு எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு கவனமாக செய்வாங்க. வேகமும் இருக்கும், கவனமும் இருக்கும். ஆனால் பட்டுன்னு எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்லிடணும், எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணோட்டம் எப்பயுமே மேசராசிக்கு உண்டுங்க. நம்ம குடும்பமாக இருந்தாலும் வெளியே ஒரு தலைமைத்துவமாக இருக்கணும், நம்ம 4 பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், நம்ம 4 பேர்த்துக்கு வழிநடத்தி போகணும் அப்படிங்கிற அந்த கௌரவம் வந்து எப்பயுமே மேசராசிக்காரங்க விட்டே கொடுக்க மாட்டேங்கிங்க. இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்தில் பார்த்து சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் வந்து சனிக்கிழமை பெயரக்கூடிய இந்த 18ஆம் தேதி திருக்கணிதப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதனால் என்னென்னா அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள்னால சிறப்பாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வண்டி வாகனம், ஒரு கார் வாங்கணும், எல்லாமே நம்ம வந்து ஒரு அதிர்ஷ்டங்கள் வரும்பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ இந்த 1.5 மாதத்தை நீங்கள் ஹாப்பியாக பயன்படுத்திங்க. தொழில் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து, அதே போல் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதோ அல்லது அம்மாவோடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து நல்ல கேர் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் பார்த்துங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குவா குவா சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பு. சட்டுன்னு இவ்வளவு நாளாக இல்லைங்க, ஒரு 2 வருஷமாக இல்லை, இப்போ கருதரிக்கக்கூடிய அமைப்பு கூட உண்டுங்க. அப்போ குழந்தைகள்னால நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நல்லா நீங்கள் உள்வாங்கிக்கணும். அதே போல் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ கோச்சார கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்களுடைய தொடர்பு இருக்கா நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். கேது என்னன்னா குலதெய்வத்துடைய குற்றத்தையோ, குலதெய்வத்தில் ஏதாவது சாமியை நம்ம வேண்டி வச்சுருப்போம் நேர்த்திக்கடன் அப்படின்ட்டு, அதில் எந்த விஷயமாவது உங்களுக்கு நான் செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்போ இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். விநாயகர் வந்து
எந்த ஒரு விஷயமும் இந்த மாதம் நீங்கள் நவம்பர் மாதம் விநாயகரை ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு ஏதாவது ஒரு தேங்காய் உடைச்சிட்டோ சூடம்பிருத்தி அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சட்டுன்னு உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். வேலையை நடத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா, இனிமேல் ஐப்பசியில் நல்ல நாள் தானே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக தொடங்கலாம். ஒரு தடவை நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வயிறு உபாதைகள், வயிறு சார்ந்த விஷயங்கள் ஏன்னா நீச்சமாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதத்திலேயே உங்களுக்கு பெயர்ந்து 7ஆம் இடத்துக்கும் போகிறார். அப்போ 6ம் 7ம் உங்களுக்கு தொடர்புங்கும் பொழுது சுக்கிரனுடைய விஷயங்கள் என்ன, கணவன் மனைவியுடைய சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சமரசமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. வயிறு சம்பந்தமான உபாதைகள், அஜீரண கோளாறு அல்லது பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அல்லது வந்திருந்துச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு போயிட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதுலாம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சூரியன் செவ்வாய் நல்ல ஒரு அமைப்பிலேருந்து புதனை இருக்கனால ஒரு கௌரவமான அந்தஸ்து, அப்பாவளியிலேருந்து நல்ல ஒரு செய்தி, அப்பாவளியில் ஏதாவது சொத்து பிரச்சனையோ பூர்வீகத்தில் ஏதோ வில்லங்கமெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு விசா எடுக்கணுங்க அல்லது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன தடுமாற்றத்தையோ ஒரு சின்ன அவமானங்களோ கொடுத்தா கூட டக்குன்னு கடைசி மாதம் இந்த மாதத்தில் கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரையும் நல்ல செய்தியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது மேசராசி நேயர்கள் எல்லாருமே ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. என்ன பரிகாரம் அப்படின்னா, துர்க்கைக்கு நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் தான் அப்படின்னு கிடையாது. காளியம்மன், துர்க்கை அம்மன் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிள்ளையாருக்கு வழிபாடு சொல்லியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு நீங்கள் தீபம் 7 தீபம் நல்லெண்ணெயாக இருக்கட்டும், நெய் தீபமாக இருக்கட்டும், கண்டிப்பாக செவ்வரளி மாலை போட்டு நீங்கள் கணவனுக்காகவோ தொழிலுக்காகவோ குழந்தை பாக்கியத்துக்காகவோ வேண்டிக்கிங்க. அந்த ராகு காலங்கிறது 4 to 3 to 4:30 நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அந்த 4 மணி தான் உங்களுக்கு ஒரு சில ஸ்தலங்கள் திறந்திருப்பாங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் உங்கள் வழிபாட்டு முறையை தொடர்ந்து நீங்கள் இந்த 4 வாரம் எடுங்க. சிறப்பான அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மேசராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குவீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதக கட்டத்தை பார்த்துங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.